Gavmik. I'm a cinematographer for the Jigardanda. Today is audio launch and trailer release. We waited for the last 1 year to release this. I mean, hopefully you guys will like it. மிக மிக சுவையாக கதை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். நிறைய கிராமத்து பாட்டிகள்லாம் டைரக்டராக அமைய போயிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒண்ணுதான். மற்ற எல்லா விஷயமும் நீங்க கத்துக்கலாம். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. கேன் யூ டெல்? கார்த்திக் சுப்பராஜுக்கு அந்த திறமை நிறைய உண்டு. ஆகவே அவர் தோல்வி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்னு கார்த்திக் ஒரு படம் எடுத்திருந்தாரு. ஸோ நான் அப்போவே பெரிய ஃபேன் ஆகிட்டேன். ஃபேஸ்புக்கில் மெசேஜ்லாம் அனுப்புவேன், இந்த மாதிரி ஏன் ஷார்ட் ஃபிலிமும் பாருங்கள், வாய்ப்பு தாங்க, இந்த மாதிரிலாம். ஸோ பாபின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாபி ஆக்டிங் பிடிக்கும். ஸோ அதுக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சித்தார்த் சார் ஆக்டிங் பிடிக்கும், சந்தோஷ் தி மியூசிக் பிடிக்கும். ஸோ ஃபேன் பாயை நான் பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட் திங். தேங்க்யூ. சித்தார்த் ஒன் ஆஃப் த ஃபியூ ஆக்டர்ஸ், ஒரு யதார்த்தமா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். ஐ ரியலி என்வி யூ சித்தார்த் ஃபார் தட் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் சுப்ராஜ் சார், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் உறங்க போகும்போது விழிக்கிற அல்லது எல்லோரும் விழிக்கும் போது உறங்கப் போகிற இரவுகளின் காதல்களில் நானும் ஒருவன். இரவு தேவதைகளுக்கானது, இரவு காமத்திற்கானது, இரவு காதலுக்கானது, இரவு கவிஞர்களுக்கானது, இரவு படைப்பிற்கானது. அந்த இரவை கொண்டாடுகிற ஒரே ஒரு நகரம் தமிழ்நாட்டில் மதுரை. அந்த இரவின் அனைத்து குணாதிசயங்களுடனும் ஒரு படம் ஜிகர்தண்டா. கற்றல் தமிழ் வெளியானதற்கு பிறகு அந்த படத்தை அங்கீகரித்த, பாராட்டிய, அந்த படத்தை ஒரு டைரக்டர் எடுத்திருப்பான், அவனை கூப்பிட்டு கதை கேட்கலாம் அப்படின்னு நினைச்ச வெகு சொற்ப நடிகர்களில் ஒரே நடிகர் சித்தார்த். ஹைதராபாத் கூப்பிட்டு கதை கேட்டாரு. நான் ஒரு 4 கதை சொன்னா எந்த கதை பண்றோங்கிற ஐடியாவும் வரல. அப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து கதை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னார். எந்த தயாரிப்பாளரும் தெரியாது, எப்ப படம் பண்ணுவோம்னு தெரியாது. இப்போ வரைக்கும் பண்ணல. அது 2 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுக்கல. அண்ட் கற்றல் தமிழுக்கு பிறகு இருந்த அந்த ஒரு பொருளாதார இடைவெளியை அந்த 2 லட்ச ரூபாய் நிரப்பியது என்பது நிஜம். என்னடா இவ்வளவு சீக்கிரமே ஒருத்தனை புகழ்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தன் வரும்போதே நல்லா கைத்தட்டி வரவேற்போங்க. இன்னைக்கு 1.25 கோடி ரூபாய் ரிச்சா படம் எடுக்க முடியும். பாலாசிவல் சார் சொன்ன மாதிரி கண்டென்ட்டோடையும் லுக்கோடையும் சேர்த்து, கமர்ஷியலாகவும் சேர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப வெறும் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் சீன் போறது என்ன. நான் பிசா பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு சுப்பையா உட்காந்து பாட்டு இருந்தாரு. அவரோட கேட்டிருந்தேன், என்ன எதுக்கு அவன் போயிட்டு இருக்கான், என்ன விஷயம் அப்படின்னு. சார் பொறுங்க சார், வரும் பாயிண்ட் வரும் அப்படின்றாரு. ஸோ நமக்கு ஒரு என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய ஒரு த்ரில்லர். அதுக்கு ஒரு அவர் கொடுத்த எண்டு, இதெல்லாம் கதையா சொன்னா ஒரு ஒத்துக்குவாங்களா அப்படின்னு இருக்கப்பட்ட ஒரு கதையை படமா எடுத்து வெளியே விடுறது, அது ஒரு தனி ஹார்ட் பிரெயினும் சேர்ந்து எடுக்கிற டிசிஷன். அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். சில பேத்துக்கு கண்டென்ட் நல்லா இருக்கும், ஃபார்ம் ஸ்டைலா இருக்காது. சில பேர் ஸ்டைலா சொல்லுவாங்க, ஆனா கண்டென்ட் பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஏதாவது பட்டிக்காட்டானுக்கு கோட்டு போட்ட மாதிரி இருக்கும், இல்ல கோட்டு போறவனுக்கு வேட்டி கட்டின மாதிரி இருக்கும். பீஸா சிட்டி, ஜிகர்தண்டா மதுரை, இந்த மிக்சிங் எக்ஸலண்ட் மிக்சிங். அது இவர் சிட்டி பாய், ஆனா மதுரையில படிச்சவர், தியாகராஜா காலேஜில் படிச்சவர். இந்த கூறுகள் இருக்கு பாத்தீங்களா, இது உள்ளடங்கிய மனம் அப்படிங்கிறது நீங்க எந்த பயிற்சி பெற்றாலும் வராது. அது இவருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அதனால இவங்க குடும்பத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அப்பா எனக்கு தெரியும், ஏன்னா அப்படி ஒரு பிறப்பு. ஜப்பான்ல வேலை பார்த்திருக்கிறாரு எல்லாமே. இந்த விஷயம் யாருக்கும் அமையாது. அந்த அமைந்ததுக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்றேன். நான் அந்த நன்றி சொல்றேன். நிறைய மியூசிஷியன்ஸ் இதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் இல்லாட்டி பாலாஜி சார் சொன்ன மாதிரி தான் எல்லாமே. நான் இந்த கேனப்பையா மாமா இல்லைன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து எல்லாருமே செம்ம தலைங்க. அவங்களெல்லாம் அப்படி கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி நம்ம அவங்கள அப்படியே ரைட்டாக ஐடியா சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தோம்னா ஒரு பயங்கரமான ஒரு ப்ராடக்ட் வரும். அதை எடுத்து ஹேண்டில் பண்ணி கம்ப்யூட்டர் வச்சு அப்படியே பண்றோம். அவ்வளவுதான். ஏதோ ஒரு லக்குங்க. இதே சத்தியம் தியேட்டர்ல முதல் நாள் ஒரு 12 பேரோட உட்காந்து நான் பீட்சா படம் பார்த்தேன்.
முதல் வாட்டி இன்டர்வல்ல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட்ல ட்விட்டர்ல போட்டேன். முதல்ல என்னால பொறுக்க முடியல இந்த படம், இந்த பையன் செம்ம ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர்ல போட்டு அது பெருசா பரவிடுச்சு. அதனால ஒரு நன்றி கடன்ல கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணாப்ல, அதனால பேச ஆரம்பிச்சு நான் இந்த படத்தை வாங்கிச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் அன்னைக்கு நான் சத்தியம் இந்த படம் பீட்சா படம் ஃபர்ஸ்ட் டே பார்க்கலன்னா ஒருவேளை ஜிகர்தண்டா சான்ஸ் கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சுப்ராஜ் சார். இந்த ஸ்கிரிப்ட் வந்து எப்படின்னா வந்து லைக் ஹீரோ ஹீரோயின் வில்லன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஐ மீன் இட் ஹேஸ் இட்ஸ் அன் என்செம்பிள் கேஸ்ட். அது நிறைய மற்றவங்களுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறது நிறைய ஸ்கோப் உள்ள படம். ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே யாருக்குனாலும் தெரியும். ஸோ அதை வந்து ரொம்ப இதாக அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹீரோக்கு வந்து ஒரு தில் வேணும். அது தேங்க்ஸ் டு தட் பிகாஸ் ஹி கேவ் த கலர்ஸ் த ஃபில்ம், ஹி கேவ் த வேல்யூ டு த ஃபில்ம். ஸோ மற்ற ஆக்டர்ஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து பாபியை பற்றி பேசினாரு, நிறைய பேர் பற்றி பேசினாரு. இப்போ நிறைய புது ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ராம்சந்திரன், சோமு சார், காளையன், இந்த மாதிரி நிறைய புதுசாக விஜயமுத்து நிறைய பேர் வந்து புதுசாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் ஸ்கோப்லாம் கொடுத்து அவங்களுக்குலாம் என்கரேஜ் பண்ணுற ஒரு ஆக்டர் கிடைச்சது தான் ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் எங்களால் ரொம்ப சீக்கிரம் முடிக்க முடிஞ்சு. இது போக என்டையர் அதர் கேஸ்ட் லக்ஷ்மி மேனன், பாபி, அப்புறம் சிம்மா, கருணா, அப்புறம் சோமசுந்தர் சார், அப்புறம் அம்பியா மேடம் நடிச்சிருக்காங்க, அப்புறம் சங்கிலி முருகன் சார் நடிச்சிருக்காரு. ஒரு நிறைய கேஸ்ட் இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். அவங்க தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை வேறு லெவல் கொண்டு வந்தாங்க. சுப்ராஜ் எனக்கு அந்த பையனை பார்த்து ஒரு டேரக்டர் முதல் படத்திலே பீஷா பார்த்து ஷாக்கானு. என்னன்னா அந்த பசங்களும் ஸ்மால் பட்ஜெட்டில் துட்டு படம் மூளையை மட்டுமே போட்டு படம் எடுத்த படம். ஒன்லி பிரைம். என்ன காசு செலவழிங்கள, பிரம்மாண்டங்கள் கொண்டாடல, எதுலையுமே லைட்டை கூட யூஸ் பண்ணலாம். லைட் யூஸ் பண்ண பேட் லைட் சின்னது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஏதோ கோடியா கொட்டி படம் எடுத்து பேர் எடுக்கிறது அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அந்த அலங்காரங்கள் மட்டுமே நமக்கு இருக்கும். இங்கே சுப்ராஜ் மட்டும் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் மைண்டுக்குள்ள வந்தோம். அந்த படம் பார்த்தா முழுக்க ஒரு இயக்குனருடைய ஆதிக்கம் இருந்தது. அது இல்லைன்னா படம் கிடையாது. எப்பவுமே ஒரு சினிமாவில் ஹீரோக்கள் அந்த காலத்தில் ஹீரோக்கள் இருப்பாங்க, அவங்க தான் ஆதிக்கத்தில் இருப்பாங்க. நவீன காலத்தில் இயக்குனருடைய ஆதிக்கம் அதுதான் படம். அதுல கார்த்திக் சுப்ராஜ் கிரேட். அவங்க உடம்பு மாதிரி சரக்கு நிறைய வச்சிருக்கணும். டைரக்ஷன் சாதாரண வேலை இல்லைங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவங்க எங்கெங்க போய் சுத்தி உட்காந்து கீழே படுத்து மேலே இருந்துச்சு சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டம். அதை பண்ணியிருக்கேன். அதுக்கே நல்ல பையன், அற்புதமான டைரக்டர், ரொம்ப ஃபண்டாஸ்டிக். எல்லா படங்களும் இப்ப சமீப காலத்து படங்கள் பூரா பார்த்திருக்கேன். ரொம்ப அற்புதம். எப்படி இந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் கதைகளையும் கொஞ்சம் அழுத்தம் சொல்லிட்டீங்கன்னா ஜெயிச்சிடும். மிக பிரமாண்டமாக இன்னும் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு கூட பேசணும். நாங்கள் ஓடும்போது 10 பேர் ஓடணும் எங்களுக்கு தெரிஞ்சு. ஆனால் பெரிய சாதனை 100 பேர் ஓடுறதுல உங்களை அடையாளம் காட்டிக்கிறீங்க. ஏன்னா நாங்கள் 10 பேர் ஓடணும், 10 பேர்ல சொல்லிடுவாங்க பாலராஜா, பாலச்சந்தர், பாலமுருகன். 100 பேர் ஓடுறதுல ஜெயிக்கிறது கஷ்டம். ஜெயிச்சிருக்கீங்க, ஜெயிப்பீங்க. நன்றி.